இக்கிகையின் முதலாவது ரகசியம், எப்பொழுதும் மும்முரமாக இருங்கள். வேலையிலிருந்து ஓய்வு பெறாதீர்கள். தாங்கள் நேசிக்கின்ற விஷயங்களை செய்வதை கைவிட்டு விடுபவர்கள் தங்கள் வாழ்வின் நோக்கத்தையும் இழந்து விடுகின்றனர். உங்களுடைய தொழில் வாழ்க்கை முடிவடைந்த பிறகும் கூட நீங்கள் மதிக்கின்ற விஷயங்களை செய்வதில், பிறருக்கு பயனுள்ளவற்றை கொண்டு வருவதில், பிறருக்கு உதவுவதில், உங்களை சுற்றியுள்ள உலகில் வித்தியாசத்தை ஏற்படுத்துவதில் நீங்கள் ஈடுபடுவது மிகவும் முக்கியமானது. இரண்டாவது ரகசியம், அவசரப்படாதீர்கள். நாம் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் எந்த அளவு அவசரமாக செய்கிறோமோ நம்முடைய வாழ்வின் தரம் அந்த அளவு மோசமானதாக இருக்கும். மெதுவாக நடந்தால் வெகு தூரம் செல்லலாம் என்ற முதுமொழியில் பேருண்மை இருக்கிறது. நாம் நம்முடைய அவசரத்தன்மையை கைவிடும் போது வாழ்க்கையும் நேரமும் ஒரு புதிய அர்த்தத்தை பெறுகின்றன. மூன்றாவது ரகசியம், வயிறு நிறைய சாப்பிடாதீர்கள். நீண்ட ஆயுளுடன் இருக்க வேண்டுமானால் குறைவாக சாப்பிட வேண்டும். 80% விதிப்படி சிறிது பசி இருக்கும் போதே சாப்பிடுவதை நிறுத்திவிட வேண்டும். நான்காவது ரகசியம், உங்களை சுற்றிலும் நல்ல நண்பர்களை வைத்துக் கொள்ளுங்கள். கவலைகளை தோல் மாற்றுவதற்கும், உங்களுடைய நாளை பிரகாசிக்கச் செய்கின்ற கதைகளை பகிர்ந்து கொள்வதற்கும், அறிவுரைகளை பெறுவதற்கும், கூடி கழித்திருப்பதற்கும் மற்றும் சேர்ந்து கனவு காண்பதற்கும் நண்பர்களுக்கு ஈடு இணை எதுவும் கிடையாது. ஐந்தாவது ரகசியம், உங்களுடைய அடுத்த பிறந்த நாளுக்குள் ஒரு நல்ல உடற்கட்டை பெற உறுதி பூணுங்கள். நீரால் இயங்க முடியும். தேங்கி கிடக்காமல் ஓடிக்கொண்டிருக்கும் போதுதான் அது சிறப்பாக இருக்கிறது. உங்கள் உடலும் அப்படித்தான். நீண்ட காலம் அது இயங்கிக் கொண்டிருக்க வேண்டுமானால் அதற்கு தினசரி பராமரிப்பு இன்றியமையாதது. அதோடு உடற்பயிற்சிகள் நம்மை மகிழ்ச்சியாக உணர வைக்கின்ற சில ஹார்மோன்களை விடுவிக்கின்றன. இக்கிகையின் ஆறாவது ரகசியம், புன்னகை புரியுங்கள். உற்சாகமான மனப்போக்கு ஆசுவாசப்படுத்துவதோடு நண்பர்களையும் எளிதில் பெறவும் உதவுகிறது. சிறப்பாக இல்லாத சில விஷயங்களை அறிந்திருப்பது நல்லதுதான் என்றாலும் ஏராளமான வாய்ப்புகளோடு காத்து கொண்டிருக்கின்ற இவ்வுலகில் இக்கணத்தில் இருப்பது எவ்வளவு பெரிய பாக்கியம் என்பதை நீங்கள் ஒருபோதும் மறக்கக்கூடாது. ஏழாவது ரகசியம், இயற்கையுடனான தொடர்பை புதுப்பித்துக் கொள்ளுங்கள். இப்போது எண்ணற்ற மக்கள் நகரங்களில் வசிக்கின்றனர் என்றாலும் இயற்கை உலகில் ஓர் அங்கமாக இருப்பதற்காகவே மனிதர்கள் படைக்கப்பட்டிருக்கின்றனர். நம்முடைய ஆற்றலை புதுப்பித்துக் கொள்வதற்காக நாம் அடிக்கடி இயற்கையுடன் கைகுலுக்கிக் கொள்ள வேண்டியது அவசியம். எட்டாவது ரகசியம், நன்றி உணர்வுடன் இருங்கள். ஒவ்வொரு நாளும் சில நிமிடங்கள் ஒதுக்கி உங்கள் மூதாதையர்களுக்கும் உங்களுக்கு எல்லாவற்றையும் வழங்கும் இயற்கைக்கும், உங்கள் குடும்பத்தினருக்கும், நண்பர்களுக்கும், உங்களை உயிருடன் வைத்திருக்கும் மற்றும் உங்கள் நாட்களை பிரகாசமாக்கும் எல்லாவற்றிற்கும் நன்றி கூறுங்கள். அப்போது உங்கள் மகிழ்ச்சி ஓர் மலையைப் போல உயர்வதை நீங்கள் காண்பீர்கள். ஒன்பதாவது ரகசியம், நிகழ்கணத்தில் வாழுங்கள். கடந்த காலத்தை குறித்து பின் வருத்தம் கொள்வதையும் வருங்காலத்தை குறித்து பயப்படுவதையும் நிறுத்துங்கள். உங்கள் வசம் உள்ளது இன்று மட்டும்தான். உங்களால் முடிந்த அளவு அதை சிறப்பாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஒவ்வொரு நாளையும் பின்னாளில் மலரும் நினைவுகளுக்கு தகுதியான நாட்களாக ஆக்கிக் கொள்ளுங்கள். 10வது ரகசியம், உங்களுடைய இக்கிகையை பின்தொடருங்கள். உங்களுக்குள் ஒரு வேட்கை உறங்கிக் கொண்டிருக்கிறது. உங்கள் வாழ்வின் இறுதி வரை ஒவ்வொரு நாளுக்கும் அர்த்தத்தை கொடுக்கின்ற, உங்களிடமுள்ள சிறந்தவை அனைத்தையும் உலகத்தோடு பங்கு போட்டு கொள்ள உங்களை முடுக்கி விடுகின்ற தனித்துவமான உங்களுடைய திறமை அதுதான். உங்களுடைய இக்கிகை எது என்பதை நீங்கள் அறிந்திருக்காவிட்டால் விக்டர் பிராங்கல் கூறியபடி அதை கண்டுபிடிப்பதுதான் உங்களுடைய வாழ்வின் மைய நோக்கமாக இருக்க வேண்டும். இந்த இக்கிகை நூலுடைய 10 ரகசியத்தையும் எக்ஸ்பிளனேஷனோட ஒரு ஃபுல் வீடியோ இருக்கு. அந்த வீடியோட லிங்க்கு இங்கே ஸ்க்ரீனில் தெரியுது பாருங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபுல் வீடியோ கிடைக்கும். செக் பண்ணி பாருங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.